கும்ப ராசி நபர்களுக்கு 2025 புத்தாண்டிற்கு உண்டான பலன்கள். கும்ப ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வருஷத்துல, அதாவது கும்பத்துல ராகுவை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு 2025ல. ஸோ கும்பராசி நபர்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பிரச்சனையை முடிச்சுட்டு வெளியே தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையில நீங்கள் இதை விட ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு கும்பராசி நபர்களை பொறுத்தவரை 2025ல. அதாவது அது ப்ராப்ளமே தெரியாத வகையில் ஓப்பனிங் இருக்கும். ஓப்பனிங்னா வருஷத்தோட ஓப்பனிங் இல்லை, இது வருடத்தோட மையப்பகுதியில் இருக்கலாம், கடைசியில் இருக்கலாம். ஆக மொத்தம் ஏதேனும் ஒரு பெரிதாக அதை விட புதுசாக உங்ககிட்ட ஒரு விஷயம் இந்த 2025ல் உள்ள வருது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பெருசா புதுசா பேசுகிற வார்த்தைக்கும் கேட்குற வார்த்தைக்கும் என்னமோ டைமிங் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதை அப்படி எடுத்துக்காம கொஞ்சம் சீரியஸ்னஸோடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களை நோக்கி வருது, புதுசாக இருக்குது, பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் யோசிக்கணும். இதுதான் நமக்கான சான்ஸு, ஆப்பர்ச்சுனிட்டின்னு போய் மாட்டிக்காதீங்க. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு விவரமே பத்தாது, விவரமே தெரியல, அறகுறையாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் முற்றிலும் விலகிடலாம். சில பேர் சொல்லுவாங்க, எல்லாரும் என்ன கற்றுக்கிட்டா வர்றாங்க, அப்படியே போக கற்றுக்கிறதான் பார்த்துக்கிறதான், அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க, அதுக்கப்புறம் போக எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்கள் காதுக்கும் வரும். ஆனால் அந்த வார்த்தைகளை நம்பக்கூடாது. பாதிப்பு யாருக்குன்னா உங்களுக்கு தான், சொல்கிற ஆளுக்கு பாதிப்பு இருக்காது. அது நஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் தான் போய் நிற்பீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக எதையுமே கும்பராசி நபர்கள் இருக்கிறத நகர்த்துவது பெஸ்ட்டு. இது ஒரு விஷயம். இல்லை புதுசாக செஞ்சு எதாவது டெவலப் ஆகணும் அப்படின்னாக்கா தெரிஞ்ச விஷயங்களில் செய்யலாம். தெரியாத விஷயங்களில் எக்ஸ்ட்ரா போகுது, கையை கடிக்குது, தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு, அதெல்லாம் வாங்கி போட்டு தான் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓவர் ரிஸ்க்கு இந்த 2025 ஆகாது. ஒரு சில நபர்களுக்கு, கும்பராசி நபர்களை பொறுத்தவரை ஒரு சில நிலையில் 7.5 சனி கூட ஏதாச்சும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும். ஜோதிடர்கள் ஒரு மாதிரியாக சொன்னாலுமே 7.5 சனி உங்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் கை தூக்கி விடுவதாக சில நல்ல கொடுப்பனைகள்லாம் கொடுத்துருக்கும். அதெல்லாம் நம்பிக்கிட்டு இந்த 2025ல் ஜென்ம ராகுவை சந்திக்க போகிறீங்க. அதையெல்லாம் நம்பிக்கிட்டு திருப்பி போய் எல்லாச்சும் மாட்டிக்கக்கூடாது. கிடைச்சதை அடுத்தவங்கள்ட்ட விட்டுறக்கூடாது. புரியுதுங்களா? லாட்டரி சீட்டு மாதிரி நீங்கள் வச்சுக்கிங்க. ஒரு 2000 சீட்டு வாங்கி 4000 சம்பாரிச்சிருப்பீங்க. இப்போ 4000 சீட்டு வாங்கி 8000 சம்பாதிக்கலாம் பார்த்தீங்கன்னா அது 4000 போயிடும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கும்பராசி நபர்கள் 2025ல் மைண்டில் வச்சுக்கணும். அதற்கு அடுத்த நிலைமையாக பார்ட்னர்ஷிப், கூட்டு, வாழ்க்கை துணை, லவ் விஷயங்கள், நண்பர்கள், மேலிட தொடர்பு, யாராச்சும் ஏதாச்சும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய வாக்குறுதி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டாகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை 2025ல் உண்டு. ஒன்று சண்டை வம்பு விபரீதமாக கட்டாய போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அவங்களோட சூழ்நிலைகள் வேற மாதிரியே மாறி பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நெருக்கமாக பழகிட்டு இருந்தாலுமே பிரிந்து போக வாய்ப்புகள் 2025ல் உண்டு. ஸோ அதை நீங்கள் தக்க வச்சுக்கிறது, இல்லை விட்டு விலகுவது, தள்ளி வைப்பது எல்லாமே உங்கள் சாமர்த்தியம். அடுத்ததாக பணம் சம்பாதிக்கிற நோக்கில் 2025 நகர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் வந்தது போனது 5, 10 அப்படிங்கிற மாதிரி கணக்கில் இருந்தாலும் இந்த 25ல் இருந்து பணம் சம்பாதிக்கிற நோக்கில் ஒரு சில நபர்கள் நகர ஆரம்பிச்சிருவீங்க. அது வேலைக்கோ இல்லை சம்பள வேலையோ தொழிலோ எப்படியோ ஒரு அமைப்பில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பணம் சம்பாதிக்கிற நோக்கில் இது வரைக்கும் எதை பண்ணி சேவிங்லாம் இல்லை, இதுக்கப்புறமாச்சும் எதை சேர்க்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பணம் சம்பாதிக்கிற நோக்கில் நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவிட ஆரம்பிப்பீர்கள். அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அதெல்லாம் தேடி பிடிப்பீங்க. ஒரு சில நபர்கள் 1க்கு 2 விதமான வழிகளை கூட நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. இது இல்லைன்னா அது இல்லைன்னா இது அப்படிங்கிற மாதிரி. ஃபைனலாக கும்பராசி நபர்களுக்கு 2025 தனித்து இயங்கக்கூடிய அல்லது தனித்து இயங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய
வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். இது வரைக்கும் நம்பி நம்பி தொங்கி தொங்கி இருந்த சூழ்நிலைகள் 25ல இருக்காது.